ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னுடைய வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வீட்டு பால் காய்ப்பு ஃபங்க்ஷன் வீடியோ தான் பார்க்க போறீங்க. மே 21 நம்ம வீட்டு பால் காய்ப்பு ஃபங்க்ஷன். முந்தின நாள் நைட்டே வீட்டுக்கு வந்து வீடெல்லாம் நல்லா கிளீன் பண்ணி விட்டுட்டு, அப்புறம் வந்து அன்னைக்கு மாடியில தான் நாங்க ஸ்டே பண்ணியிருந்தோம். ஏன்னா வீட்ல வந்து கீழே பாத்தீங்கன்னா ஸ்டே பண்ணக்கூடாது, பால் காய்ச்சதுக்கு அப்புறம் தான் வீட்ல ஸ்டே பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அம்மா வீடும் தூரம் தான், மாமியார் வீடும் தூரம் தான். ஸோ அதனால மாடியிலேயே ஸ்டே பண்ணிக்கிட்டோம். அப்புறம் ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் கூட பிளான் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி ஒரு பேக் வந்து பிரிண்ட் பண்ண கொடுத்துருந்தோம். அதுக்குள்ள சின்னதா ஒரு தட்டு, அப்புறம் மே மாசம் அப்படின்னாலே மாம்பழ சீசன் தானே. ஸோ அதனால மாம்பழம், அது போக சாக்லேட்டு, வெத்தலை, பாக்கு, இவ்வளவு இது அதுல போட்டிருந்தோம். நாள் நைட்டே பாத்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு முன்னாடி பந்தல் போடுறது, அப்புறம் வீடு டெக்கரேஷனுக்காக சீரியல் லைட்ஸ் போடுறது, வீட்டு முன்னாடி பேனர் வைக்கிறது, சமையல்காரங்களும் வந்து அவங்களுக்கு தேவையான இந்த காய்கறி எல்லாம் கட் பண்றதுன்னு எல்லா வேலையுமே சூப்பரா செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. காலையில 5 மணிக்கு நாங்க எந்திரிச்சோம். அப்படியே ஒவ்வொருத்தரா ரெடியாக ஆரம்பிச்சாச்சு. நானும் தங்கச்சியும் பார்லர் போயிருந்தோம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, சோ அதனால அங்க போயிட்டோம். அங்க போயிட்டு ஃபுல்லா கம்ப்ளீட்டா சாரி, அதுக்கப்புறம் மேக்கப், ஹேர் ஸ்டைல்னு ஃபுல்லாவே ரெடி ஆகி அப்படி நேரா வீட்டுக்கு வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ள வரும்போது நிறக்குடம் தூக்கிட்டு தான் வரணும்னு சொல்லுவாங்க இல்லையா, சோ அதனால தூக்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க சில்வர் குடம் தான் தூக்கிட்டு வரணும், பிளாஸ்டிக் குடம் தூக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவா எங்க வீட்டு சைடு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் அவ்வளவா ஃபாலோ பண்றது இல்ல. இருந்தாலும் பால் காய்ப்பு ஃபங்க்ஷனுக்குன்னு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு இல்லையா, சோ அதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, சரி நிற குடம் தூக்கிட்டு வரணும் அவ்வளவுதானே, அது சில்வர் குடமா இருந்தானே பிளாஸ்டிக் குடமா இருந்தானேன்னு சொல்லிட்டு டக்குன்னு அதை முடிவு பண்ணி தூக்கிட்டு வந்தேன். ஆனா இப்போ குடம் தூக்கி ரொம்ப வருஷம் ஆயிருச்சு. ஏன்னா முன்னாடி நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு 9th 10th படிக்கும் போதுல இருந்தே குடம் தூக்கி தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வர்றது உண்டு. ஆனா அதுக்கப்புறம் இப்பெல்லாம் யாரு போய் தெரு பைப்ல போய் தண்ணி பிடிக்கிறது அப்படிலாம் கிடையாது இல்லையா, வீட்டுக்குள்ளேயே தண்ணி வந்துருது. சோ அதனால ரொம்ப கேப் ஆயிருச்சு. இருந்தாலும் நிக்குமா ஃபர்ஸ்ட் இடுப்புல அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட் செக் பண்ணிட்டு அப்புறம் தான் கொண்டு வந்தேன். நல்லாவே கொண்டு வந்து வச்சாச்சு. ஆல்ரெடி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம பால் காய்ப்பு ஃபங்க்ஷனுடைய குட்டி மினி விளாக் சொல்லிட்டு ஷார்ட்ஸ்ல ஷேர் பண்ணியிருந்தேன். அதுல நிறைய கமெண்ட் வந்தது என்ன அப்படின்னா, ஹேர் ஸ்டைல் அண்ட் மேக்கப் சுத்தமா நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான். நான் வந்து பார்லர்ல கேட்கும் போதே எனக்கு கிறிஸ்டியன் பிரைடல் மாதிரி தான் மேக்கப் வேணும்னு சொல்லி தான் கேட்டிருந்தேன். ஸோ அவங்க அதனால அந்த மாதிரி தான் பண்ணி விட்டுருந்தாங்க. மேபி வீடியோக்கு வந்து கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி தெரியலாம். ஆனா நேர்ல வந்து யாருமே நல்லா இல்லைன்னு சொல்லவே இல்லை. நேர்ல வந்து எல்லாருமே சூப்பரா இருக்கு, நல்லா செட் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. எனக்குமே ஹேர் ஸ்டைல் அண்ட் மேக்கப் நல்லாவே பிடிச்சிருந்துச்சு. நேர்ல பாக்குறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, நீங்க நார்மலா தலை கட்டி நீங்க போடுற மேக்கப் போட்டிருந்தாலே இன்னும் அழகா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. போடலாம், ஆனா எல்லா ஃபங்க்ஷன்லயும் சரி, எல்லா இதுலயும் சரி, நம்ம அந்த மாதிரி ஒரு கெட்டப்ல தான் நிக்கிறோம். நம்மளுடைய மெயின் ஃபங்க்ஷன்ல மட்டும் தான் நம்ம இந்த பார்லர்ல போய் மேக்கப் பண்றது எல்லாமே அரேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா, சோ அதுல கொஞ்சம் வித்தியாசமா தெரிஞ்சாதான் நல்லா இருக்கும். ஆஸ் யூஷுவல் நம்ம பண்ற அதே நான் பண்ற ரெகுலர் ஹேர் ஸ்டைல், ரெகுலரா நான் பண்ற அந்த சின்ன மேக்கப் இது மட்டும் போட்டு இருந்தேன் அப்படின்னா அந்த டே வந்து ஸ்பெஷலா நமக்கு தெரியாது இல்லையா. கொஞ்சம் டிஃப்ரெண்டா தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்டா பண்ணா மட்டும் தான் நல்லா இருக்கும். சோ அதனாலதான் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். எனக்குமே இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்படி இந்த கல்யாணத்துக்குலாம் மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பொண்ணுக்கு வந்து பிளேட்ல சாரி, பூ, அப்புறம் பழங்கள் இதெல்லாம் வாங்கிட்டு வராங்களோ, அதே மாதிரி நம்ம வீட்டு பால் காய்ப்பு ஃபங்க்ஷனுக்கும் அம்மா பாத்தீங்கன்னா நான் ஒரு 7 தட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரூட்ஸ், தேங்காய், பூ, அதுக்கப்புறம் எனக்குன்னு சாரி எடுத்து கொடுத்தாங்களே அது, ஹஸ்பண்டுக்கு எடுத்து கொடுத்த ஷர்ட், அப்புறம் ட்ரிஷான் ஹவுஸ் தான் நம்ம வீட்டோட பேரே. ஸோ அதனால ட்ரிஷான் அப்படிங்கிறத கற்கண்டு போட்டு ஜெம்ஸ் வச்சு எழுதுறது, இந்த மாதிரி ஒரு 7 பிளேட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சரி, இப்போ ஒரு முக்கியமான கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன். நம்ம ஆல்ரெடி ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம் இல்லையா நம்ம பால் காய்ப்பு ஃபங்க்ஷனுக்கு, அதுல ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இப்பெல்லாம் யூடியூப் சேனல் வச்சிருக்கிறவங்க தான் வீடு காருன்னு வாங்குறாங்க, பார்த்துட்டு இருக்கிற நம்மளோ சும்மா தான் இருக்கோம் அப்படின்ட்டு. ஓகே, அவங்க சொல்றது உண்மையா இருக்கலாம். ஏன்னா சேனல் வச்சிருக்கிறவங்க நிறைய பேர் புதுசா வீடு கட்டுறது, கார் வாங்குறது எல்லாமே பார்த்திருப்பீங்க. அது மூலமா அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். ஆனா அது வந்து எங்களுக்கு கண்டிப்பா பொருந்தாது. ஏன்னா நிறைய பேர் கப்புள்ஸா சேர்ந்து வீடியோ போடுவாங்க, சேனல் ரன் பண்றாங்க. அவங்க ஃபுல் டைம் அதே ஒர்க்கா எடுத்து அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி அதில் ஏர்ன் பண்றாங்க. அதையுமே நம்ம ஈஸின்னு தான் சொல்ல முடியாது. ஏன்னா யாருமே சும்மா நமக்கு பணம் தர மாட்டாங்க. அதுக்குரிய உழைப்பு அதுல போட போய் தான் அவங்களுக்கும் அது கிடைக்குது. ஒண்ணு. இன்னொன்னு, இந்த சேனல் பொறுத்தவரை நான் மட்டும் பண்றதுதான். வீடியோ எடுக்கிறதும் நான் தான் எடிட் பண்றது, நான் தான் அப்லோட் பண்றது. முழுக்க முழுக்க 99% என்னோட இது மட்டும்தான். தவிர ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஒர்க் போறாங்க, அவங்களுக்கு அவங்களுடைய ஒர்க் பாக்குறதுக்கே டைம் கரெக்டா இருக்கும். அப்பப்போ எனக்கு ஏதாவது வீடியோ எடுத்து கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். தவிர
மத்தபடி நானே உட்கார்ந்து நிறைய வீடியோஸ் போட்டோ இல்ல நிறைய ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதோ இல்லனா இன்னும் நிறைய ப்ரொமோஷன் பண்ணணும். ஏன்னா ப்ரொமோஷன் பண்ணா மட்டும் தான் நமக்கு நிறைய பைசா. சோ அந்த மாதிரி எல்லாம் நான் சுத்தமா பண்றதே கிடையாது. எனக்கு டைம் இருக்கும்போது நான் வீடியோ போடுவேன், அவ்வளவுதான். சின்ன சேனல் தான் நம்ம சேனல். சோ அதனால யூடியூப் சேலரியும் ஒன்று எனக்கு பெருசாலாம் வராது. நான் வாங்குற யூடியூப் சேலரிக்கே மாசம் மாசம் ஒரு 10 சிமெண்ட் மூட்டை வேணா வாங்கலாமே தவிர வீடு வாங்குற அளவுக்குலாம் யூடியூப் சேலரி எனக்கு வரல. அந்த அளவுக்கு ரொம்ப ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இதுல கான்சென்ட்ரேட்டும் பண்ணல. எனக்கு கிடைக்கிற டைம்ல சின்னதா பண்றேன், அவ்வளவுதான். என் ஹஸ்பண்ட் இங்க ஒர்க் பண்றாங்க, ஏர்ன் பண்றாங்க. அது மூலமா தான் வீடு வாங்கணுமே தவிர யூடியூப் சேலரியில வாங்கவே இல்லை. சரி, இப்போ அப்படி நம்ம பால் காய்ப்பு ஃபங்க்ஷனுக்குள்ள போயிடலாமா? சர்ச்ல இருந்து ஐயாவை இன்வைட் பண்ணியிருந்தோம். சோ ஐயா வருவாங்க. அதுக்கு முன்னாடியே வாசல்ல பாத்தீங்கன்னா ரிப்பன் வந்து கட்டி வச்சிருப்போம். ஐயா வந்து ப்ரேயர் பண்ணுவாங்க. ப்ரேயர் பண்ணதுக்கு அப்புறம் ஐயாவே ரிப்பன் கட் பண்ணாலும் கட் பண்ணுவாங்க. இல்ல உங்க வீட்டுல யாரும் கட் பண்ண போறாங்களா அப்படின்னு நம்மகிட்ட கேட்பாங்க. என்னுடைய ஹஸ்பண்டுக்கு ஆசை என்ன அப்படின்னா அவங்க அப்பாவை வச்சு கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, எங்க மாமாவை வச்சு கட் பண்ணணும் அப்படின்னு ஆசை. எனக்கும் எங்க அப்பாவை வச்சு ரிப்பன் கட் பண்ண வைக்கணும்னு ஆசை இருக்கும் இல்லையா? சோ அதனால அப்பா அண்ட் மாமா 2 பேரும் சேர்ந்தே ரிப்பன் கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ரிப்பன் கட் பண்ணிட்டு உள்ள வந்ததும் ஐயா வந்து எல்லா நிலக்கதவு அதுக்கப்புறம் செவுர்ல எல்லாம் வந்து சிலுவை போடுவாங்க. நம்ம சந்தனம் கரைச்சு வச்சிருப்போம் இல்லையா? அந்த சந்தனத்தை தொட்டுதான் எல்லா ரூம் செவுத்துல அப்புறம் கதவுல எல்லாம் வந்து சிலுவை போட்டு விடுவாங்க. எண்ணின காரியம் யாவும் முடிக்க மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க இயேசுவையே துதி செய் நீ மனமே இயேசுவையே துதி செய் கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே இயேசுவையே துதி செய். எங்க வீட்டு பால் காய்ப்பு ஃபங்க்ஷனுக்கு 3 ஐயா வந்திருந்தாங்க. சோ அவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டு செவுத்துல கதவுல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சந்தனம் வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் பால் காய்க்கிறதே. நம்ம எப்பவுமே பால் காய்ப்பு ஃபங்க்ஷனாலே புதுசா ஸ்டவ் வாங்குவோம், புது பாத்திரம் வாங்குவோம் இல்லையா? சோ அதே மாதிரி புதுசா இண்டக்ஷன் ஸ்டவ், புது பாத்திரம் எல்லாம் வாங்கியாச்சு. பாலையுமே சொந்தக்காரங்க எல்லாரையும் வச்சு சேர்ந்து அதுல ஊத்தி அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டாச்சு. அது வந்து பொங்கி வர்றதுக்கு ரொம்பவே டைமும் எடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே. ஏன்னா புது பானை புது ஸ்டவ் அப்படிங்கறதுனால. சோ அது வரை நாங்க அப்படியே சும்மா உட்காந்து கொஞ்சம் பேசிட்டே இருந்தோம். அப்புறம் பால் பொங்கி வந்ததுக்கு அப்புறம் அதுல சீனி போடணும், அப்புறம் ஏலக்காவும் தட்டி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான எல்லாமே எடுத்து வச்சாச்சு. வந்திருக்கிற எல்லாருக்குமே நம்ம பொங்குன பால் கொடுப்போம் இல்லையா? சோ அதுக்கும் டம்ளர் எல்லாமே வாங்கி பிளேட்ஸ்ல நீட்டா அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. பாலும் பாத்தீங்க அப்படின்னா இப்போ சூப்பரா பொங்கிச்சு. என்னுடைய கோ சிஸ்டர் அக்கா இருக்காங்க இல்லையா? அவங்க தான் எல்லாருக்குமே போய் சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாருக்குமே பால் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் பிரேயர் மீட்டிங்கும் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். சோ 3 ஐயா வந்து பிரேயர் மீட்டிங் சூப்பரா நடத்தி கொடுத்திருந்தாங்க. அந்த பிரேயர் மீட்டிங்ல வந்திருக்கிற எல்லாரையும் வெல்கம் பண்ற மாதிரி பேசணும் இல்லையா? சோ அந்த வெல்கம் பண்ற மாதிரி பேசுறது நான் பேசினேன். அப்புறம் வந்து லாஸ்டா தேங்க்யூ சொல்லுவோம் இல்லையா, நன்றியுரை, அது வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. சோ அந்த வீடியோ தான் இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. சோ இப்படி பேசணும் அப்படிங்கிற பிளானே ஃபர்ஸ்ட் நாங்க பண்ணல. ஒருவேளை பிளான் பண்ணிருந்தோம் அப்படின்னா நிறைய பாயிண்ட்ஸ் யோசிச்சு வச்சிருந்திருக்கலாம். அந்த டைம்ல தான் அந்த ஸ்பாட்ல தான் பேசினது. அதனால நானும் சரி ஹஸ்பண்டும் சரி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரக் ஆகி ரொம்ப ஒளரி பேசுவோம்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி தான் பேசிட்டு இருந்தோம். சோ அதனாலதான் ஒரிஜினலா அவங்ககிட்ட பேசினது வந்து காமிக்கல, அந்த ஒரிஜினல் வாய்ஸ் காமிக்கல, நானே வாய்ஸ் கொடுத்துட்டேன். அப்புறம் என்னங்க, ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிற எல்லாருமே நமக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க, அப்படி நம்ம கூட சேர்ந்து போட்டோஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. சோ அததான் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. வீடு வாங்கின நாள்ல இருந்து, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமா நான் ரொம்பவே ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தேன், ஃபங்க்ஷன் எல்லாமே நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஃபங்க்ஷன் மே மாசம் தான் பிளான் பண்ணியிருந்தோம். அப்படிங்கும்போது ரொம்ப வெயில் இருக்கதான் செய்யும். அப்போ ஃபங்க்ஷன் நடக்கிற அன்னைக்கு ரொம்ப வேர்த்து ஊத்தி வெக்கையா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கே வந்து டென்ஷனா இருக்கும், வர்றவங்களுக்கும் அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது. அதனால என்ன சொல்லியிருந்தேன், வெயில் அவ்வளவா இருக்கக்கூடாது அப்படின்னு தான் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். அது போக பாத்தீங்கன்னா திடீர்னு நம்ம ஊர்ல கோடை மழை அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு ஊத்திரும் சில நாட்டிக்கு. அந்த மாதிரி மழை பெஞ்சிட்டு இருந்தாலும் வர்றவங்களுக்கும் வசதியா இருக்காது, நமக்கும் நசன்ற மாதிரி இருக்கும். ஏன்னா சாப்பாடு எல்லாமே மாடியில தான் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். சோ அந்த மாதிரி திடீர்னு ரொம்பவும் மழையும் பெஞ்சிடக்கூடாது, திடீர்னு ஓவரா வெயிலும் அடிச்சிடக்கூடாது ஏசப்பா, அதனால நல்ல ஒரு கிளைமேட்டை தாங்க அப்படின்னு சொல்லி தான் ப்ரேயர் பண்ணியிருந்தேன். அதுக்காக நல்லா கூலா இருந்துச்சு அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஓவரா வெயில் அன்னைக்கு தெரியல, பிளஸ் அது போக மழையும் இல்ல. வெளியே வந்து வெயில் இருக்கதா செஞ்சது, ஆனா வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ரொம்ப வேர்த்துட்டோ இல்ல ரொம்ப வெக்கையாவோ அப்படிலாம் இல்ல.
நல்ல கம்ஃபர்டா இருந்த மாதிரி தான் இருந்தது. சோ நான் ப்ரேயர் பண்ண மாதிரியே ஏசப்பா ஃபங்க்ஷனை சூப்பரா நடத்தி கொடுத்தாங்க. அப்புறம் எங்க மச்சான் கம்பெனி வச்சிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, சோ அந்த கம்பெனில ஒர்க் பண்ற அக்கா மாதிரி தான் இவங்க. அவங்க குழந்தைங்கன்னு சொல்லி ஃபேமிலியா வந்திருந்தாங்க. அதுவும் ரொம்ப ஹாப்பியா இருந்தது. வீடியோக்கெல்லாம் நல்லா பாய் சொல்லிட்டு ரொம்ப ஆக்டிவா போஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் நம்ம வீட்டு சாப்பாடு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, சாதம், மட்டன் குழம்பு, சிக்கன் ஃப்ரை, கோஸ் கூட்டு, இது போக சாம்பார், ரசம், மோர், பாயாசம் இது அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். வெஜ்ஜும் சிலவங்க சாப்பிடுவாங்க இல்லையா, நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி வெஜ் சாப்பிட்றவங்களும் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக பாத்தீங்கன்னா இதே சேம் மெனு தான். அதே சாம்பார், ரசம், மோர், பாயாசம் வந்துடும். கோஸ் கூட்டு பிளஸ் அவியல் கூட்டு, இது போக அப்பளம், ஊறுகாய் இது எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். நம்ம வீட்டுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா இடம் இன்னும் ஃப்ரீயா தான் இருக்கு. அந்த இடத்துல இன்னும் வீடு கட்டாம அந்த இடம் சும்மா தான் இருக்கு. ஸோ அங்கதான் பாத்தீங்கன்னா சமையல்காரங்க சின்ன பந்தல் போட்டு அங்கேதான் சமையல் பண்ணி அப்படியே சர்வ் பண்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். சோ இப்போ வீடியோல யார பாக்குறீங்க அப்படின்னா, ஒயிட் ஷர்ட் போட்டிருக்காங்க இல்லையா, அவங்கதான் நம்ம பில்டர். நம்ம வீட்டை கட்டின பில்டர் அவங்கதான். பக்கத்துல உள்ள அண்ணா வந்து இந்த வீட்டை காமிச்சது நமக்கு அவங்கதான் புரோக்கர் அண்ணா இருக்காங்க இல்லையா, சோ அவங்கதான். அதாவது இவங்க வந்து யூடியூப் சேனல் ஒண்ணு வச்சிருக்காங்க. அதுல நிறைய வீடு வந்து சேல் பண்றது போட்டிருந்தாங்க. இவங்க சேனல்ல தான் ஒரு வீடு பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சி கான்டாக்ட் பண்ணி போனது. ஆனா நேர்ல பார்க்கும்போது அந்த வீடு ரொம்ப குட்டியா இருந்ததுன்னு அதை ரிஜெக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இவங்க தான் இன்னும் நிறைய வீடு காமிச்சாங்க. அப்படி நிறைய வீடு காமிச்சதுல இப்போ நம்ம வாங்கியிருக்கிற வீடு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஃபைனலா இதை தான் நாங்க சூஸ் பண்ணியிருந்தோம். நான் அன்னைக்கு நம்ம வீட்டோட ஹோம் டூர் வீடியோ போட்டிருந்தேன். அதுல நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தது என்ன அப்படின்னா, நிலம் வாங்கி நீங்களே வீடு கட்டினீங்களா, இல்ல கெட்டின வீடே வாங்கிட்டீங்களா, இல்ல பழைய வீடா இருந்ததை நீங்க ஆல்டர் பண்ணீங்களா, இந்த மாதிரி எல்லாம் நிறையவே டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. அதை இப்போ கிளியர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடு பாத்தீங்கன்னா புது வீடு தான், பழைய வீடுலாம் கிடையாது, புது வீடு. அதே மாதிரி நாங்க நிலம் வாங்கி வீடு கட்டல, ஆல்ரெடி வீடு கட்டி சேல்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, சோ அந்த மாதிரி ஸ்டேஜ்ல போய் தான் இந்த வீடு பார்த்தோம். நாங்க போய் பார்க்கும்போது கம்ப்ளீட்டா வேலை நடந்து முடியல. நாங்க பார்க்கும்போது வீடு என்ன ஸ்டேஜ்ல இருந்தது அப்படிங்கறத வீடியோட லாஸ்ட்ல காமிச்சிருக்கேன், சரியா? அதாவது வீடு வந்து எல்லா ரூமுமே கட்டி காங்கிரீட் எல்லாம் போட்டு பூசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பூசி வெள்ளம் மட்டும் அடிச்சிருப்பாங்கல்ல, அந்த வெள்ளம் அடிக்கிற அந்த ஸ்டேஜ்ல தான் பாத்தீங்கன்னா நாங்க ஊருக்கு வந்து அந்த வீட்டை வந்து பார்க்க வந்தோம். அதே பில்டர் இன்னும் 2-3 வீடு கூட காமிச்சாங்க. ஆனா அந்த வீடு எல்லாமே கம்ப்ளீட்டா கபோர்ட் ஒர்க், டைல்ஸ் ஒர்க்னு எல்லாமே முடிஞ்சு கம்ப்ளீட்டா முடிஞ்சிருந்துச்சு. இந்த வீடு பாத்தீங்கன்னா அப்பதான் அதோட வேலை நடந்துட்டு இருந்துச்சு. இவ்வளவு வேலை தான் முடிஞ்சிருந்தது தவிர கபோர்ட் ஒர்க்கோ டைல்ஸ் ஒர்க்கோ வேற எந்த பாத்ரூம் ஒர்க்கோ அந்த மாதிரி எந்த ஒர்க்குமே முடியல. ஜஸ்ட் இது மட்டும்தான் நாங்க போகும்போது இந்த வேலை மட்டும் தான் முடிஞ்சிருந்துச்சு. அப்போ அந்த பில்டர் சொன்னது என்ன அப்படின்னா, நீங்க ஆல்ரெடி பினிஷ் பண்ணிருக்கிற அந்த வீட்டையும் கூட வாங்கிக்கலாம், இல்ல இந்த பினிஷ் ஆகாம இருக்குல்ல இந்த வீடை வாங்கினாலும் கூட நாங்க உங்களுக்கு பினிஷும் பண்ணி கொடுத்துருவோம். அவங்க சொல்ற பட்ஜெட் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க பினிஷும் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒண்ணு. இன்னொன்னு இதுல என்ன பிளஸ் அப்படின்னா, நீங்க உங்களுடைய விருப்பப்படி டைல்ஸ் கலரு, கபோர்ட் கலர்லாம் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நம்மளுடைய விருப்பப்படி நம்ம வீடு இருந்தா நல்லா இருக்கும் இல்லையா, சோ அதுக்காக தான் அந்த வீடை வந்து நாங்க பிக்ஸ் பண்ணியிருந்தோம். சோ பிக்ஸ் பண்ணி அட்வான்ஸ் எல்லாம் பே பண்ணதுக்கு அப்புறம் வந்து நம்ம கபோர்ட் கலர் எல்லாம் நம்ம சூஸ் பண்ணி. சோ இப்போ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி கட்டின வீடை தான் வாங்கினோம், ஆனா பாதி தான் வேலை முடிஞ்சிருந்துச்சு. பாதிக்கு அப்புறம் மீதி எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம சூஸ் பண்ணி கொடுத்தோம், அவங்க ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி நமக்கு கொடுத்தாங்க. அவ்வளவுதான். இப்போ வீடியோல பாத்துட்டு இருக்கிற இந்த 2 குட்டீஸ் யாரு அப்படின்னா, நம்மளுடைய குட்டி சப்ஸ்கிரைபர்ஸ். அதாவது என்னுடைய வீடியோஸ் ரெகுலரா பாத்துருவாங்களா, அவங்கள ஹாய் சொல்ல சொல்லி வீடியோ கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருந்தேன். மூத்தவர் அழகா ஹாய் சொல்லிட்டாரு. ஆனா 2வது உள்ளவர் பாருங்க ரொம்ப ரொம்ப வெக்கப்பட்டுதான் ஹாய் சொன்னாரு. சோ வந்திருக்கிற கெஸ்ட் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அப்படி நாங்க சாப்பிட உட்கார்ந்தோம். பொதுவா நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் அப்படின்னாலே அன்னைக்கு நமக்கு பசிக்கவே பசிக்காது. சோ அதே மாதிரிதான் இருந்துச்சு. ஆனா டைம் ஆயிட்டு 2 மணிக்கு மேல ஆயிடுச்சு. சாப்பிடணுமே அப்படின்னு சாப்பிட்டோம், மற்றபடி பசியே இல்ல. ஆனா டேஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. வந்திருக்கிற எல்லாருமே சொல்லியிருந்தாங்க மட்டன் குழம்பு ரொம்ப டேஸ்டா இருந்தது, சாப்பாடு எல்லாமே ரொம்ப டேஸ்டா இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது உண்மையிலேயே ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. அப்புறம் நம்ம வீடு வாங்கும் போது என்ன ஸ்டேஜ்ல இருந்ததுன்னு சொல்லி காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த மாதிரி ஸ்டேஜ் தான். வீடு ஃபுல்லா கட்டி இருந்தாங்க, பூசி வெள்ளை மட்டும் அடிச்சிருந்தாங்க. இதுல வந்து டைல்ஸ் ஒர்க் எதுவுமே பண்ணல, கபோர்ட் ஒர்க் எதுவுமே பண்ணாம இந்த மாதிரி வேலை நடந்துட்டு இருக்கும் போதுதான் நம்ம இந்த வீட்டை போய் பார்த்து பிக்ஸ் பண்ணது. அதுக்கப்புறம் தான் கபோர்ட் கலரு, டைல்ஸ் கலர் எல்லாமே நம்ம சூஸ் பண்ணது. இப்போ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா ஆண்டவர் கிருபையில ரொம்பவே சூப்பரா அழகா எல்லாம் நடந்து முடிஞ்சது. நம்ம பால்காய்ப்பு ஃபங்க்ஷன் ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம் இல்லையா, அதுல 2-3 சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எங்களுக்கும் வீடுலாம் வாங்கணும்னு ஆசையா இருக்கு, நீங்க ப்ரேயர் பண்ணிக்கோங்க அப்படின்னு. கண்டிப்பா நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன், நீங்களும் ப்ரேயர் பண்ணுங்க. ஏசப்பா கண்டிப்பா உங்களுக்கும் ஒரு புது வீட்டை வாங்குறதுக்கு உதவி செய்வாங்க. நம்ம வீட்டோட ஹோம் டூர் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கேன். புதுசா யாரும் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலோட லாங் வீடியோஸ்ல இருக்கும், செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. Bye.